ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹாஸ்டலில் எப்படி ரசகுல்லா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து நிறைய பால் எடுத்துக்கணும். நிறைய பால் இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரசகுல்லா கிடைக்கும். நிறைய பால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி இந்த பாலை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாலில் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மில்க் நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு கேர்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். இது வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரசகுல்லாவோட பேஸே வந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேர்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் யூ கேன் யூஸ் லெமன். எங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து கேர்ட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் லெமன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரொசீஜரில் வந்து நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம கேர்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டிர் பண்ணி இது திரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போது இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு மில்காக இருந்துச்சு, இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி திரியாக வந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரசகுல்லாவோட பேஸே ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வர வரைக்கும் இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தாலும் தெரியுதுல, நம்மளுக்கு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து இதை போட்டுட்டு நம்ம அந்த தண்ணியையும் இந்த திக்காக இருக்கிறதையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி நம்ம அதை மட்டும் நம்ம வந்து அந்த செப்பரேட் ஆனது தான் நம்ம வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு நமக்கு இந்த பிரெஸ்பிளேட் ஆச்சு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பார்ட் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ மிக்சர் வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு இப்போ வந்து நம்ம அதுலேருந்து தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி அதில் இருக்கிற அந்த அங்கங்கே திரியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் வந்து அப்படியே சமமாகும். அந்த மாதிரி சமமானாலும் நம்மளால் வந்து அழகாக உருண்டையாக பிடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பிசையணும். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு தேய்ச்சி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிசையணும். அப்போ தான் வந்து எங்கேயாவது சின்னதாக கட்டிக்கிட்டியாக இருந்துச்சுன்னா கூட அது ஒரு மாதிரி ஒழுங்காக வந்து அந்த ஜீரா அப்சர்வ் பண்ணாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாதான் ஜீராவை நல்லா வந்து அதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம வந்து சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து சக்கரை பாகு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கம் சக்கரை பாகு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கூட வந்து பார்த்தோம்னா சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இது வந்து பார்த்தோன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சமே வந்து வாட்டர் ஸ்டெயின் ஆகிருக்கணும். இன்னுமே கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி வாட்டர் எடுத்துருக்கணும் நம்ம. ஆனால் அப்படி பண்ணாததுனா லைட்டாக கொலன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி சும்மா கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் உங்ககிட்ட எது இருக்கோ அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி அதை பண்ணோம்னா அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து சக்கரை பாகு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இது கூட வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது உங்ககிட்ட வந்து ஏலக்காய் பொடிக்கு இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஏலக்காய் இருக்குது, ஸோ நாங்கள் இதை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வந்து இது பாயில் பண்ண விடணும். ஓகே, இப்போ வந்து இது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க ரசகுல்லா பால்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து ஜாஸ்தி மெம்பர்ஸுன்றதுனால குட்டி குட்டியாக வந்து பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக தான் பண்ணணுன்னா நீங்கள் பெருசாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நம்ம அந்த கொதிக்கிற வாட்டரில் வந்து நம்ம இன்னும் நல்லா பாயில் பண்ண விடணும். அப்புறம் இந்த பால்ஸ் பாயில் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அபவுட் ரெடி. இப்போ வந்து நம்ம எல்லா ரசகுல்லா பால்ஸும் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நம்ம வந்து இது அப்படியே நம்ம வந்து விட்டுறணும். அப்போ தான் வந்து இந்த சென்டர் வரைக்கும் நல்லா வந்து பாயில் ஆகும். 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை நம்ம இப்போ பாயில் பண்ணலாம். முன்னாடிக்கு பார்த்ததை விட இப்போ வந்து இந்த பால்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விட்டோம்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வந்து வேக விடலாம். இப்போ இந்த ரசகுல்லா நல்லா பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசகுல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே வீட்டில் செய்யலாம். இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதிரி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வியர்டான டிஷ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாட்டா.